எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி என்னோடய கேரளா சமையலறையில் கேரளா மட்டை அரிசி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மல் அரிசி புட்டு பண்ணுறதுக்கு அரிசி பொடி பண்ணணும், அப்புறம் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி எந்த டென்ஷனும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மட்டை அரிசி புட்டு பண்ணலாம். பச்சரிசி புட்டு விட இது ரொம்ப ஹெல்த்தி. வாங்க நம்ம பார்க்கலாம். எப்போவும் புட்டுக்கு பச்சைப்பயிர் ரொம்ப நல்ல காம்பினேஷன். இந்த க்ரீன் கிராம் தால் அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கிளாஸ் கேரளா மட்டை அரிசி. இது நல்லா வாஷ் பண்ணணும். எப்படியும் 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணணும். அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புட்டு பண்ணணுன்னா நம்ம நைட்டு அரிசி ஊற வைக்கணும். இந்த புட்டுக்கு சைட் டிஷ் பச்சைப்பயிர், அதுவும் இப்போவே ஊற வச்சிடலாம். பல்சஸ் எல்லாமே இந்த மாதிரி ஊற வச்சுட்டு குக் பண்ணும்போது அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் டபுள் ஆகும். இப்போது டைம் நைட் 9 மணி. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது காலையில் 7 மணி. நீங்கள் பாருங்கள், அரிசி அப்புறம் பச்சைப்பயிர் இதெல்லாமே நல்லா ஊறியிருக்கும். இந்த அரிசி இன்னொரு தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கணும். இது இப்படியே மாற்றி வச்சிடலாம். அரிசியிலேருந்து தண்ணியெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் ஆகட்டும். பச்சைப்பயிர் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சதுனால இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம், வெந்ததுக்கப்புறம் சேர்க்கலாம். இனி நம்ம இந்த அரிசி மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுக்கலாம். மிக்ஸியோட சின்ன ஜார் எடுத்தால் போதும், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடிச்செடுக்கலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நைஸாலாம் பொடிக்க வேண்டாம், கொஞ்சம் இந்த மாதிரி ரஃப்பாக தான் இருக்கும். பொடி கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லா அரிசியும் நம்ம பொடிச்செடுக்கலாம். அரிசி எல்லாமே பொடி பண்ணி எடுத்தாச்சு. இதில் துருவன தேங்காய் ஜாஸ்தி வேணால் ஜாஸ்தி போட்டுக்கலாம், அதெல்லாம் நம்ம இஷ்டம்தான். தேங்காய் போட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த பொடி நல்ல ஈரமாக தான் இருக்குது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் பாருங்கள், பிடிச்சா இப்படி பிடிக்க முடியும். புட்டு பொடி இப்படி தான் இருக்கும். இதோ பாருங்கள், நம்ம புட்டு பொடி எவ்வளோ சீக்கிரமாக பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பச்சைப்பயிர் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பயிரில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது, கரெக்டாக வெந்துடுச்சு. பயிர் உடையாமல் கரெக்டாக வெந்திருக்கு. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் துருவன தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். அப்படியே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இது எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதில் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்ச மிளகாய், அப்புறம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுவும் போட்டு நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் கறிவேப்பிலை. அவ்வளவுதான், தாளிப்பு ரெடி. இது ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பச்சைப்பயிரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். புட்டுக்கு பயிர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம புட்டு பண்ணலாம். நான் இப்போது இந்த மாதிரி மோல்டில் தான் புட்டு பண்ண போகிறேன். அப்புறம் நம்ம மோல்டில் மாவு ஃபில் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது. நம்ம இந்த மாதிரி மாவு போட்டதுக்கப்புறம் சாஃப்டாக தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். புட்டு மாவு ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணால் புட்டு சாஃப்டாக வராது. அதனால் நம்ம இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இந்த லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இப்போது நம்ம புட்டு வேக வச்சிடலாம். குக்கர்லேருந்து நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் வேக வைக்க. நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க. புட்டு ரெடி ஆகிடும்.
இப்போ நீங்கள் பாருங்கள், நல்லா சாஃப்ட் மட்டை அரிசி புட்டு ரெடி. புட்டு, பயறு, அப்புறம் வாழைப்பழம். இது வந்து ரொம்ப அருமையான காம்பினேஷன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.